நெக்ஸ்ட் டீம் எல்எஸ்ஜி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இந்த டீம் வந்து இந்த டீமுக்கு இருந்த இன்ஜுரி ப்ரோனுக்கும் பிளேயர் எடுத்த குவாலிட்டிக்கும் உட்டன் ஸ்பூன் தான் வாங்குவாங்க. அதிகபட்சம் 9th பிளேஸ் இல்லை 8th பிளேஸ் வரலாம்ப்பா அப்படின்னு தான் நினச்சோம். ஆனா ஆனால் இட் டசன்ட் மேட்டர் த சைஸ் ஆஃப் த டாக், இட் மேட்டர்ஸ் த ஃபைட் ஆஃப் த டாக் அப்படிங்கிற மாதிரி சரியான ஃபைட்டு போட்டாங்க. ஒரு பொசிஷனில் பார்த்தா டாப் 4 வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுதான் அதுதான் ரொம்ப நாளா ரொம்ப கிளீஷேன்னு சொல்லலாம். பேட்ஸ்மென்ஸ் வின்ஸ் மேட்சஸ், பவுலர்ஸ் வின் த டோர்னமெண்ட். அதுதான் சிம்பிள் ஆக்சுவலி இங்கே லாஜிக். பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம நினச்சதை விட. இல்ல அதுதான் இவங்க பேட்ஸ்மேனால தான் இந்த பொசிஷன்ல இருக்காங்க. ம். ஆனா இவங்க பவுலர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் திக்விஷ்நாத்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. அந்த மாதிரி ஷர்துல் தாக்கூர் வந்து அவரு ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு ம். ஒரு ஒரு 2 பேர் எக்ஸெப்ஷன் சொல்லலாம். ஆனா மேக்ஸிமம் அவேஸ்கால் ஒரு மேட்ச் பண்ணி கொடுத்தாரு. ஆனா மேக்ஸிமம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா பேட்ஸ்மேன் தான். ஆப்வியஸ்லி பேட்ஸ்மேன்ஸ் தான். ஸோ 200 மேட்ச் எல்லா மேட்சும் 200ன்னு அடி பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன்ஸு. ஸோ நம்ம நினச்சோம் லைக் வந்து பேட்ஸ்மேன் வந்து மாஸ் இன்ஜுரி ப்ரோனு, கன்சிஸ்டன்சி அடிப்பாரான்னு தெரியாது. எடிர் மார்க்ரம் ரொம்ப நாள் ஆச்சு ஐபிஎல்லாம் அடித்தவர். அடிச்சாலும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 130 அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அவரும் அடிக்க மாட்டாருன்னு நினச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பூரன் அடிப்பார், பண்ட் அடிப்பார். பூரன் வந்து இந்த அளவுக்கு விஸ்வரூபம் அடிப்பாருன்னு தெரியாது. 23 crore ஃபுல்லாக விளாண்டுருக்காரு அவர் பூரனு. டீசெண்டாக விளாண்டுருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் அடிப்பாங்க. ஒரு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4 மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் நினச்சோம். பண்ட் ஆடவே இல்லை. மார்க்ரமும் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணார். மிச்சல் மாஸு, பூரனு இவங்க 2 பேருமே டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபோர்ஸில் கீழே பதோனியும் மேலே வந்து மார்க்ரமும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்துல் சமாத் அவர் பங்குக்கு அவரும் கடைசியாக ஒரு 10 ரன் 20 ரன் அடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ வந்து இவங்க ஒரு 5 பேட்ஸ்மேன் போராடி கஷ்டப்பட்டு ஒரு 10 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அதுதான் இல்லைன்னா இன்னும் படு மோசமாக மோசமாக இருக்கும். சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. பண்ட்டு தான் என்னது பேட்டிங்கே மறந்துட்டாரு போல. எனக்கு இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஹைப்போட வந்து இவ்வளோ ப்ரெஷர் ஐ திங்க் அதுதான் காரணம் நினைக்கிறேன். இவ்வளோ ப்ரெஷரில் அவர் ரொம்ப மாட்டிக்கிட்டாரு. கேப்டன்சி வந்து சில பிளேயருக்கு லைக் இன்ஃபேக்ட் கோலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கேப்டன்சி வந்து அவரோட கேமை இன்னும் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கு. ஒரு சில பிளேயருக்கு அது அப்படி இல்லை, அது அப்படியே டவுன்வர்ட்ஸாக இருக்கும். கேப்டன்சி வந்து ப்ரெஷர் எடுத்துகிட்டு கேஎல் ராகுல் சொல்லலாம், அடுத்து ரிஷப் பண்ட் சொல்லலாம். ஸோ இவங்க அந்த கேம்லாம் கொண்டுருச்சு. இல்லை அதெல்லாம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது ஒரு பெரிய டாக்ஸிக்கான ஒரு மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டும் ஒரு காரணம். நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இல்லைனா மற்ற பிளேயர்ஸு ஆயுஷ் தோனி இத்தனை நாளைக்கு பேக் பண்ணதுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டாரே. ஆயுஷ் பதுனிக்கு வந்து பார்க்குறோம் மொத்த ஆயுஷ் பதுனிக்கு 27 கோடி கொடுக்கல. இது பூரன் கொடுத்தாருல, பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்ல பூரன். பூரன் பெர்ஃபார்ம் பண்ணலாம் தெரியல பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஸோ என்ன மனநிலைமை எப்படி இருக்கும்னு தெரியல. அந்த மேனேஜ்மெண்ட்டும் எனக்கு அவ்வளோவா எனக்கு பெரிய ஏன்னா அவங்க வெறும் ராகுல் பண்ட்டுக்கு பண்ணுறதுன்னு இல்லை, அவங்க தோனிக்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டெல்லாம் இப்படி தான் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி நடந்ததுன்னா ரிசல்ட் கிடைக்கிறது அது கஷ்டம் தான். வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஐ அட்மையர் கோயங்கா. அவர் ஏன்னா அவரோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் உள்ளே நுழைஞ்சிட்டா யாரும் ஜெயிக்கக்கூடாது அந்த அளவுக்கு அடிப்பார் அவர். ஏன்னா நான் எந்த எந்த ஒரு ரீசனால சொல்கிறேன்னா வந்து இந்த டீமை எடுத்தது வந்து அதிகமாக யார் பிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு இது கரெக்டான எக்ஸாக்ட் அமௌண்ட் ஞாபகம் இல்லை. ஐ கெஸ் ஜிடி செகண்ட் பிட் பண்ணாங்க 4500 crore. அதை விட 1200 crore எக்ஸ்ட்ரா பிட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பிட். 6200 சம்திங் அதான் கேட்டாங்க. லைக் வந்து அந்த ஜோன்லேயே யாரும் வரல. நான் வந்தால் கண்டிப்பாக எனக்கு டீம் வேணும்னு சொல்லிட்டு ஆல் அவுட் போய் எடுக்கிறது. இது வந்து பிஸ்னஸ் கிடையாது. அதான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அந்த அளவுக்கு பிஸ்னஸ் அட்மைர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆக்ஷன்லேயும் எனக்கு பண்ணிட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த 22-23 crore முடிஞ்சு போச்சு அவரோடது. அவரோட முடிஞ்சு போய் அவர் வந்துட்டு ஏன்னா ஆப்வியஸாக எல்லாருமே வந்து ரவுண்ட் ஃபிகர் சொல்லுவாங்க, 25 சொல்லுவாங்க. இவங்க வந்து 26னா கூட ஒரு டவுட் இல்லை வச்சுட்டு இல்லை ஆக்சுவலாக என்னன்னா 21ல வந்துட்டு முடித்தாங்க எல்எஸ்ஜி. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி டெல்லி வந்துட்டு நான் எனக்கு ஆர்டிஎம்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி 26.5 crore ஸ்ரேயஸ் ஐயர் போயிருந்தார். என்னோட கேப்டன் எல்லாத்த விட டாப்பில் இருக்கணும்னு சொல்லி அவனை விட
50 50,00,000 அதிகமா 27 குரோர்ஸ் என்னோட எனக்கு பிளேயர் தான் இல்ல. அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு ஆஹ. ஏத்துனாரு. 21லேருந்து எனக்கு 27 குரோர்ஸ் எனக்கு ஏத்துனாரு. அதுதான் அந்த ஒரு ரீசனா தெரியல. பட் ஆனா நீங்க எனக்கு வந்து அதுதான் ரீசன். இல்ல 25 க்ரோர்ஸ்ங்கிறது வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா 25 க்ரோர்ஸ்ங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர். ஸோ அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனா அந்த 25 க்ரோர்ஸ் தாண்டி 27ங்கிறது வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி அதுதான் அந்த ரீசன். ஏன் கண்ணுன்னு ஏன் பார்த்தா இட்ஸ் பியாண்ட் த லிமிட்னால எந்த ஒரு டீமும் பியாண்ட் த வாங்கக்கூடாது. லிமிட்ன்னு இல்ல. ஏன் 27 போட ஏன் 26 நிறுத்தியிருக்கலாம். 28ல நிறுத்தியிருக்கலாம்ல. ஏன் 27 போனாங்கன்னா, அதுதான் ரீசன். ஸோ இல்ல ஸ்ரேயஸ் ஐயர் அதான் அந்த ஒரு 26.5. பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். நீ அந்த இதெல்லாம் விட்டுரு. அதுதான் அது அவரோட பிசினஸ் தான் அது. என்னோட பிளேயர் நான் தான் இல்ல அப்படிங்கிற நீ சொல்றது ஒரு மார்க்கெட்டிங் சொல்ற. நான் மார்க்கெட்டிங் இல்ல. அதுதான் அதான் நீ அதுவும் சொல்றது மார்க்கெட்டிங் அதெல்லாம் சொல்லல. நார்மலா ஒருத்தர் வந்து உன்ன அவுட்பீட் பண்ணணும்னா, லைக் வந்து உனக்கு அந்த அந்த பியாண்ட் மார்ஜின தள்ளி எக்ஸ்ட்ரா 2 இன்ச் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு இதா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க. அதெல்லாம் ஓகே. ஆக்ஷன்ல உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கு. நீங்க பண்றீங்க ஓகே. ஆனா டீமுக்குன்னு வந்துச்சுன்னா, நீங்க வந்து கிரவுண்ட்ல கோச்சா இருந்தா நீங்க அப்படி வந்து நிக்கலாம். டீம சப்போர்ட் பண்ணலாம் தப்பில்ல. ஆனா நீங்க வந்து பிளேயர்ஸ்ட்ட ஒரு மோட்டிவேஷன் டாக் வேணா குடுத்துட்டு போலாமே தவிர, நீங்க வந்து இப்ப கிரிட்டிசைஸ் பண்றது, அந்த இப்ப விஷயங்கள்லாம் இதே பிரச்சனை தான் பஞ்சாப்கிட்டயே இருந்தது. பஞ்சாப் வந்துட்டு சம்மந்தமே இல்லாம உள்ள நுழைஞ்சு, எனக்கு இந்த பிளேயர் ஆட வை, அந்த பிளேயர் ஆட வை. ம். எனக்கு வந்துட்டு பஞ்சாப்லேருந்து ஒரு 4 பிளேயர் ஆட வை. ஓகே புரியுது. பஞ்சாப் கிங்ஸுங்கிறது பிளேயர்ஸ் தான் ஆடணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்துட்டு ஸ்டேட் மேட்சஸ் கிடையாது. இது பிரான்சைஸ். பிரான்சைஸ் மேட்சஸ். ஸோ தே ஆர் பிளேயிங் ஃபார் தி பேட்ச். அவ்வளதான். நாட் ஃபார் யுவர் ஸ்டேட். சிம்பிள். இப்ப அத திருந்திட்டாங்கன்னா, பாண்டிங் கூட்டிட்டு வந்து பாண்டிங்லாம் இத வந்துட்டு நான் பஞ்சாப் பிளேயர்லாம் ஆட வைக்கணும் அப்படியெல்லாம் பண்றதில்ல. ஸோ, அதனால இப்போ வந்துட்டு எந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு பாருங்க. இதே பிரச்சனை தான் எல்எஸ்ஜியும். ஸோ, அவங்க அவ அவங்க இதுக்குள்ள மேனேஜ்மென்ட்டு ஆக்சுவலி அந்த ஆக்ஷனோட ஜாக்லின் நிப்பாட்டிக்கணும். நல்லாவே பண்ணியிருக்காரு பவுலிங். ஏன்னா டீசென்ட்டா. ஏன்னா அவங்ககிட்ட வந்து இவ்ளோ இன்ஜுரி ப்ரோன் இருந்துமே, அந்த ஒரு பவுலிங் லைனப்ப எடுத்து வச்சிருக்காருல்ல. இவர் வந்து முன்னாடியே பேசிட்டாரு சர்துல் தாக்கூர்ட்ட. ஆ ஆ இந்த இன்ஜுரி ஆறதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ ரெடியா இரு. உனக்கு கால் வரும் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் இல்ல அப்பயே எனக்கு பேசிட்டாரு. ஏன்னா, ஏன் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கூட எடுக்கல. எனக்கு அதுதான் ஆ. இப்ப எடுத்திருக்காங்க. வில்லியம் ரூக்கு எடுத்திருக்காங்க. அஹ. இப்போ எடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ கூட அவங்களுக்கு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு குவாலிஃபை ஆறதுக்கு. ஸ்டில் அதுக்கு அது வந்து எப்பயுமே இது ஒரு தப்பு. ஏன்னா பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, அதான் ஒரு ஃபாரின் பிளேயர் பிளேயர் வந்துட்டு வேணும். எங்க தேவைப்படுவான்னா, ஒரு மிடில் ஆர்டர், ஒரு ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலர். இந்த 3 பொசிஷன் தான் ஒரு ஃபாரினர நீங்க மெயினா யூஸ் பண்ணணும். ஏன் ஏன்னா, இது 3மே இந்தியா கிட்ட பெருசா இல்லாத ஒரு கமாடிட்டி. ஸ்பின்னர் கொட்டி கிடக்குது. ஸ்பின்னர் இல்ல வந்துட்டு அப்படியே நீங்க எத்தன வேணா இருந்தாலுமே எடுக்கலாம். அது ஒரு விஷயம் சரி. இன்னொன்னு என்னன்னா, சீனியாரிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க 4 பேருமே இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸா போனீங்கன்னா, 4 பேருமே எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டா உங்களுக்கு கிடைக்காதுல்ல. நால் எ இந்தியாவிலேயே மொத்தமே ஒரு இப்ப டாப் இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடுறதுக்கு ஒரு 5 to 6 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. 5 to 6 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 10 டீம்லயே ஒரு ம். 6 டீம்ல முடிச்சுருவாங்கல்ல. இப்போ உங்க டீம்ல 4, 5 பேருமே எல்லாருமே வந்து ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னா, அங்க ஒரு சீனியாரிட்டி மிஸ் ஆகுதுல்ல. இல்லன்னா ஃபார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த அந்த மாரி யங் பிளேயர்ஸ் வச்சு கப் அடிக்க முடியாதுன்னா, அப்படிலாம் இல்ல. அடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2023ல சிஎஸ்கே அடிச்சது. பத்திரானா, அ துஷார் தேஷ்பாண்டே அவங்க ஆனா அதுக்கு பின்னாடி டு டுவேன் பிரவுன் கோச் பண்ணிட்டு இருப்பாரு. துஷார் தேஷ்பாண்டே துஷார் யாக்கருக்கு. தேஷ்பாண்டேக்கு, பத்திரானாவ எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. அ ஏய் அதே ஸ்பின்னர் மாரி இன்னொரு தான் ஸ்பின்னர் யாரு? எந்த டீம்ல? ஜடேஜா இன்னொரு ஸ்பின்னரு டீம்ல. தீக்ஷனா. தீக்ஷனா. ஆக்சுவலி அதான் பாருங்க. தீக்ஷனா வந்து இன்டர்நேஷனலு. அதுலயும் வந்தது பாரு 2 இன்டர்நேஷனலு. பத்திரனா கூட யங் பவுலர்ன்னு விட்டுறலாம். தீக்ஷனா, ஜடேஜா அந்த துஷார் தேஷ்பாண்டே, பத்திரனா யங்கு. பாத்திரானா யங்கு. வேற ஃபாஸ்ட் பவுலிங் கமாடிட்டி பேசிட்டு இருக்கேன். ஸ்பின்னர் வந்துட்டு ம். அ அது நம்ப ஜடேஜா அது இருக்கான், நம்ப இது இருக்கான். வந்துட்டு ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் தீபக் சகர் மெயினான ஃபேஸ்ல போடுவாங்க. ஏன்னா அங்க பவர் ஆக்சுவலி பிளேலயும் தீபக் சகர் சரி, இருந்தாரு. அந்த இது. தீபக் சகர் இருந்தாரு. அதுதான் சொல்றேன். ம். அது பின்னாடி இருந்து அவங்கள வந்துட்டு கோச் பண்ணது வந்துட்டு டுவேன் பிரவோ. அதே மாரி சகீர் கானும் பண்ணியிருக்கணும். ஆனா அந்த சகீர் கான் வந்து அவ்ளோ வோக்கல் இல்ல. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்துட்டு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஆனா மேட்ச் நடக்கும்போது இதெல்லாம் பண்ணு பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு அ ஆஷிஷ் நகரா மாரியோ, இல்ல பிராவோ மாரியோ இல்ல, நடுவுல போயிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஸோ அது வந்துட்டு ஒரு இல்ல. அது அ ஏன்னா யங் பவுலர்ஸ்க்கு
அவங்க ராவா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியாது. இல்ல நான் அது வந்து பின்னாடி இருந்து ஒவ்வொருத்த கோச்சிங் ஸ்டைல் நம்ம சொல்ல மாட்டோம். மேபி அத சில பேர் காட்டிக்க மாட்டாங்க. காட்டி அப்படி அதான் இருக்கலாம். ஆனா யங் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு அது தெரியாது. வி ரியலி டோன்ட் நோ ரைட். நம்ம மேபி அவரு போமாட்டாரு. ட்ரிங்க்ஸ் குடுத்துற பிளேயர்ட்ட சொல்லியிருக்கலாம். அந்த மாரி கூட இருக்கலாம்ல. அப்படி இருந்தா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல யங் பவுலர்ஸ்லாம். அவங்க அதான் அவைங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன். அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு அதிகமாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மயங்க் யாதவ் இன்னும் அவர் அந்த ஹைப்ல இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவர் இல்ல இல்ல. அவர் இன்ஜுரி போன அவ்வளோதான். அது முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு அந்த கஷ்டம். அவர்தான். மொய்ஷின் கான் சரி. ஏன்னா நாம நெனச்சபடிலாம் அவனுங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சுத்தமா தோப்பான்னு நெனச்சேன். ஆனா பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் ராதி இந்த மாரி ஒரு இத்தன வருஷம் ஐபிஎல்ல இந்த அளவுக்கு ஒரு யங் பவுலிங் லைனப் நான் இப்ப தான் பார்த்துருக்கேன். அந்த இந்த இயர்ஸ் கால்குலேட் பண்ணாலே வந்து இந்த அளவுக்கு பவுலிங் லைனப் வந்து எங்க இருந்ததே இல்லையாம். இதான் ஃபர்ஸ்ட் டைமா. ஆனா இந்த பவுலிங் லைனப் வச்சு ஹி புட் அப் அ டீசென்ட் ஃபைட். ஸோ ஐ கெஸ் ஜார்க்கண்ட் டிட் பெட்டர். ஆனா இங்க இருக்கிற டீம்ல சொல்றேன். ஆக்சுவலி பேப்பர்ல வந்து டீம் ஒஸ்ட்டா இருந்தாலும், விளையாடும்போது அதோட பெஸ்ட்டா விளையாண்டுருக்காங்க. அது அப்படி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கப்படிக்க முடியாது. கபடி சொல்லல. லைக் வந்து கப்படிக்கணும்னா நீங்க எல்லாத்துலயும் பெஸ்ட்டா இருக்கணும். ஏன்னா இது வந்து பயங்கர ஹை கிளாஸ் இல்ல டோர்னமென்ட். அது ஏன் ரீசன்னா அவங்க மேஜரா இன்வெஸ்ட் பண்ண 2 பிளேயருமே இன்ஜுரி ப்ரோன். அதுதான். அது அது அந்த ஒரு தப்புனால வந்த வென தான் இது. ம். பிளஸ் பண்டோட 27 கோடி. கொடி. பிளஸ் பூரானோட 23 கோடி. இவங்க 2 பேத்துக்கே நீங்க 50 கோடி செலவு பண்ணிட்டீங்க. ஆ. ஸோ, அதனால உங்களால பெருசா மிச்ச இதுக்கெல்லாம் உங்களால அக்கமடேட் பண்ண முடியாம போயிருச்சு. அதுதான் காரணம். ஸோ, இதனால தான் அவங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ, ஸோ நெக்ஸ்ட் என்ன சீசன் பண்ணலாம் நெக்ஸ்ட் சீசன்? நெக்ஸ்ட் சீசன் எனக்கு தெரிஞ்சு பண்டெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. ஆ பண்றதா இருந்ததுன்னா, தே நீட் ஒன் ஃபாரின் ஃபாரின் இல்ல. ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்ல வேணும். அது ஏ ஒரு நியூ டேலண்ட்ட எங்காச்சும் இருந்து கண்டு வருமோ? அஸ்வின் குல்கர்னி நீங்க இது பண்றீங்களோ, யார் வேணா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு அவரு பண்ணிட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர். பவுலர் கண்டிப்பா உங்க டீமுக்கு ஆடணும். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அதுவும் நல்ல ஒரு சீனியாரிட்டி ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் விளையாடணும். இல்லன்னா கஷ்டம். மோசின் கான் அண்ட் மயங்க் யாதவ் 2 பேரையும் இங்க ரிலீஸ் பண்ணிடலாம். ஆ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்ட வச்சுட்டு நீங்க ஒரு குவாலிட்டிஸ் அ ஒரு ஸ்பின்னர் வேணும். இன்னொரு குவாலிட்டி ஸ்பின்னர். இல்ல ஸ்பின்னர் யார் திக்விஷ் ராத்தி வந்து வச்சுட்டு ஓட்ட முடியாதா? சரி ரவி ரவி கிருஷ்ணா பிஷ்ணர் இருக்காரே. இருக்கு. சரி ஓகே. சரி அது கூட சில ஓட்டிடலான்னு வைங்க. அப்டின்னா ஃபாரின் பேசர் வேணும். இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும். இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். லக்கிலி அவங்களுக்கு 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஆனா அந்த அந்த பிரச்சனை பொசிஷன்ஸ் இல்ல. இல்ல. அந்த பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு ஃபாரின் இந்தியன் பேட்ஸ்மேன் கண்டிப்பா வேணும். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் இன்னும் டீசென்ட் தான் ஸ்டில். இல்லன்னா கப்பு அவங்க அவேஸ் வந்துட்டு கான் இருக்காரு. அ ஆனா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா வேணும். இல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுல் வந்துட்டா ஓகே இல்லன்னா ஆயிருங்கிறேன். இவங்க என்ன ஃபாரின் ஆல்ரவுண்டரும் ஒண்ணு வேணும். ஃபாரின் ஆல்ரவுண்டர்லாம் இல்லையே. இருக்கிற ஒரே ஆல்ரவுண்டர் எனக்கு கேமரன் தெரிஞ்சு கிரீனு. கேமரன் கிரீன் எல்லா வருவாரு. எல்லா டீமும் கேமரன் கிரீன் மேல தான் கண்ணு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சீசன் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே நீட்ஸ் கேமரன் கிரீன். எந்த டீமுக்கு போனாலும் ஃபிட் ஆவாரு. எங்க டீமுக்குமே ஃபிட் ஆவாரு. கேமரன் கிரீன் இல்ல அவர் மட்டும் தான் கமாடிட்டியா எத்தனை அட்லீஸ்ட் டேவிட் வீசா மாரி ஒரு பிளேயர்லாம் நெறைய பேர் மறந்துடுறாங்க. அந்த மாரி ஒரு ஐபிஎல்லாம் நீங்க 14 மேட்சுமே டேவிட் விசாலாம் ஆட முடியாது. இல்ல. அந்த குவாலிட்டி இருக்காது. நீங்க வந்து குவால் இந்த நீங்க ரசல் நீங்க மாரி ஒரு பிளேயருக்கு ஒரு 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 பேக்கப் இன்ஜூரி வச்சுக்கலாம். ப்ரோன் பிளேயருக்கு நீங்க தாராளமா டேவிட் விசாவ எடுத்து வச்சுட்டு, நீங்க ஒரு இல்ல 2 மேட்ச் 3 மேட்ச் அதான் ஆட வைக்கலாம். இந்த ரசல் மாரி பிளேயருக்கு நீங்க டேவிட் விசாவ பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ரசல் வந்து எல்லா சீசனும் ஃபிட்டா எல்லா மேட்சும் ஆடுவான்னு தெரியும். அந்த மாரி இருக்கு கேட்டா. ஆனா நீங்க ஒரு டாப் 4 ஒரு நல்ல ஃபாரின் பிளேயர்ஸ் அங்க எடுக்கணும். ஸோ ஆப்ட் ஃபார் அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னா, ஒரு நல்ல டாப் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன் வேணும். ஏன்னா அப்பதான் ஒரு பவுலருக்கு இங்க அக்காமடேட் பண்ண முடியும். மில்லர் ஹி வில் ஃபைண்ட் ஹிஸ் வே. ஸோ ஏன்னா உங்களுக்கு ஃபினிஷர் உங்களுக்கு இல்ல. இல்ல. எனக்கு இந்த ஆக்சுவலா இவங்க செம்ம ஸ்டாக்டு மிடில் ஆர்டர், பெஸ்ட் மிடில் ஆர்டரு. இவங்க தான். ஆனா, அந்த அந்த இது அவங்க பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் இன்னும் வரல. ஏன்னா மில்லரும் பார்ட்டிக்கு வரல. பண்ட்டும் பண்ட்டு வரல. பார்ட்டிக்கு வரல. அத தாண்டி சமது சூப்பரா விளையாடுறாரு. தோனியும் சூப்பரா இப்ப வந்து அந்த விளையாடுறாரு. மேனேஜ்மென்ட் வந்து அவங்க பேக் பண்ணணும். அதுதான் இல்ல மேட்ரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 2 சேஞ்ச் மட்டும் பண்ணா போதும். அந்த இந்தியன் இந்தியன் ஓப்பனரு, பேட்ஸ்மேன் ஓப்பனரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர். இருந்தா போதும். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு செட் ஆயிரும் இந்த டீம். ம். ஸோ இந்த 2 விஷயம் தான் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். அவங்க பண்ணதோட நாங்க நெனச்சோம் 9, 10 நெனச்சோம். பட் தே டிட் ரியலி வெல். ஸோ தட் இந்த டீமுக்கு ஒரு பேக் பண்ணணும்.
அது கோயிங்கா தருவாரான்னு தெரியல. ஸோ பேக் பண்ணாம திரும்ப அப்படியும் நான் மாத்துறேன்னு சொன்னா, பழைய குருடி கணத்த ரெட்டிங்கிற கனவு அதுதான். கதை தான். கொஞ்சம் ஏதோ கம்பீர வச்சு அவங்க 2 சீசன் உள்ள கொஞ்சம் வந்துட்டாங்க. பொறுமையா இருக்கணும். எல்லாத்த உடனே கப் அடிக்கிறது அது கம்பீர் அப்படின்றது. இருக்கும்போது இந்த அளவுக்கு கோயங்கா இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. அதான். அதான் ஏன் கோயிங்கான்னு கேட்கும்போது எப்படி நீங்க ஆ கம்மியான டைம்ல டீம் செட் பண்ணீங்கன்னா, நான் ஒரே ஒரு ஆள் தான் அப்பாயிண்ட் பண்ணேன். 2, 3 வீக்ஸ்க்கு முன்னாடி கம்பீர் அப்பாயிண்ட் பண்ணேன். மீதியெல்லாம் அவரே பார்த்துக்கிட்டாரு. இவரும் உள்ள வரல. இப்ப எப்ப இவர் உள்ள வந்தாரோ, அப்ப டீம் முடிஞ்சிருச்சு. அதேதான் ஆப்வியஸ்லி. ஸோ கோயிங்கா கையில தான் இருக்கு. எவ்வளோ தூரம் அவரு வெளிய தள்ளி நிக்கிறாரோ, அவ்வளோ தூரம் டீம் நல்லது. ஸோ ஆப்வியஸ். மேனேஜ்மெண்ட் சைடுல ஆக்ஷனோட முடியணும். அதுக்கு ஜிடிக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து சக்சஸ்ஃபுல் ரீசன் வந்து இதுதான். மேனேஜ்மென்ட் ஜிடியோட கோச் எனக்கு யாருன்னு தெரியும். சரி ஜிடியோட கோச் தெரியும். ஜிடியோட மேனேஜ்மென்ட் ஏன்னா அது ஒரு மேனேஜ்மெண்ட் கார்ப்பரேட். தெரியவே தெரியாது. ஏன்னா யாருன்னே தெரியல. அ கேப் அவங்க வந்து லைக் ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம். ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட். ஒருத்தர் மட்டும் இல்ல. நெறைய ஓனர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் இதுல கூட அந்த நிந்து ஃபிளாக் ஆட்டுறது கூட யாரும் யாரும் பார்த்தது பார்த்ததில்ல. இல்ல. ஸோ அந்த மாரி அந்த இருக்காங்க மாரி ஜிடி. தான் அந்த மாரி இருந்ததுனால தான் ஜிடி இந்த மாரி பெர்ஃபார்ம் இப்போ பண்ணிருக்கு. வருது. ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். இட்ஸ் ஆல் வித் சஞ்சீவ் கோயங்கா. ஆப்வியஸ்லி.